بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமியுள்ளோம். அனைத்து புகழும் ஏக வல்லனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. சாந்தியும் அமைதியும் அகிலத்திற்கோர் அருக்குடையாம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியற்றி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்களான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாளில் நம்மிடம் ரமலானுடைய மாதம் வர இருக்கின்றது. இன்று பிறை 28, நாளை 29. நாளை பிறை பார்க்க வேண்டிய நாள். இந்த ரமலான் நம்மை அடைய இருக்கின்றது. ரமலானை பற்றி நாம் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல ரமலான்கள் நமக்கு வந்தன. அந்த ரமலானை நாமும் அடைந்தோம். அந்த ரமலானின் மூலம் அந்த ரமலான் எதை எதிர்பார்க்கின்றதோ அந்த பயிற்சியை நாம் அடைந்தோமா? அல்லாஹ் அந்த ரமலானுடைய நோன்பு மூலம் நமக்கு எதை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ, அல்லாஹ் நினைத்தானோ அதை நாம் அடைந்தோமா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, மூமின்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்று போனார்களே அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதியாக ஆக வேண்டும், இறையச்சவாதியாக ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அழைக்கும் போது எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நாஸ்னு அழைக்கல, யா அய்யுஹல் முஸ்லிம்னு அழைக்கல, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன் சென்று போனார்கள் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள்லாம் அந்த மக்கள்லாம் எப்படி அவங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகலாம், ஆக வேண்டும் என்பதற்காக. இறையச்சத்தை பெற்றோமா? கடந்த எத்தனையோ ரமலான்கள் வந்தது. ரமலான்ல பிறை ஒன்றிலிருந்து ரமலான் இறையச்சம் முதல் அந்த நாள் இருக்கிறது அல்லவா, மக்கள் எல்லாம் நிரம்பி விடுவார்கள். முதல் நாள், அந்த முதல் நாளில் பள்ளி வாசல் நிரம்பி இருக்கும். இரண்டாம் நாள் அப்படி இருக்கும், அப்போ போக போக அப்படியே குறைஞ்சி அப்புறம் பிற 27 கூட்டம் வரும். அதுக்கப்புறம் கடைசியா பெருநா அன்னைக்கு இல்லைனாக்கா அந்த கடைசி அந்த நோன்புடைய கடைசி நாள், இப்படியாக தான் மக்கள் கருதுகின்றார்கள். நோன்பு வந்துவிட்டால் அந்த நோன்பு முதல்ல எந்த அளவுக்கு இறையச்சம் இருந்ததோ, எந்த அளவு எதிர்பார்ப்பு இருந்ததோ, எந்த அளவுக்கு இந்த நோன்பை அடைந்து அதன் மூலமாக பலனை அடைய வேண்டும் என்று நாம் ஆசை வைத்தோமோ, எல்லா நாட்களிலும் அதே ஆசை, அதே வீரியம் குறையாமல் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கடைசி 10ல இன்னும் அதிகமாக, அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள்ல நாம் அதிகமான வணக்கங்களை செய்து அதன் மூலமாக அதிகமான நற்பலனை அடைய வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா ஒரு கிஃப்டாக, ஒரு பொக்கிஷமாக நமக்கு பயன்படக்கூடியதாக ஆக்கி இருக்கின்றான். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பு வந்துச்சு போனுச்சுங்கிறது இல்லாம வந்தது போயிடுச்சு, அப்படி இல்லாமல் இந்த நோன்பு மூலமாக நான் பாடம் கற்றேன், இறையச்சத்தை வைத்துக் கொண்டேன், கடைசி அந்த ரமலான் அல்லாத கடைசி அந்த மற்ற 11 மாதங்களுக்கும் என் அந்த இறையச்சம் என்னிடம் இருக்கும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்க வேண்டும். அந்த நிலையை வைத்துக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி களம்தான் இந்த ரமலான் வர இருக்கின்றது. நாம் தயாராக இருக்க வேண்டும் நிறைய நன்மைகளை செய்வதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாம ரமதான ஈமானு வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் சாம ரமதான, யார் ரமதானில் நோன்பு நோற்றாரோ, எப்படி? ஈமானும் வஹ்திசாபன், ஈமானுடனும். ஈமான் என்னங்க? இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையுடன். அது மட்டுமா? வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தும். ஈமான் நன்மையை எதிர்பார்க்கிறது. ஏதோ எல்லாம் வருஷமா எங்க தாய் தர்கள் வச்சாங்க நானும் வைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. எல்லாம் எங்க ஊர்ல வைக்கிறாங்க, ரமலான் வந்தா முதல்ல இருந்து வைக்கிறாங்க, கடைசி அந்த 30 நாள் 29 நாள் வைப்பாங்க, நானும் வைக்கிறேன், அப்படி இல்லை. நபிகள் நாயகம் சொல்றது என்ன சொல்றாங்க? 2 எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்க வேண்டும், 2 பண்பு இருக்க வேண்டும். ஈமான் என்ற ஒரு நிலை, வஹ்திசாபன் என்ற எதிர்பார்ப்பு.
இறைவனுடைய இறை நம்பிக்கையுடனும் பகத்திசாப நன்மை எதிர்பார்த்தும் யார் வைக்கின்றார்களோ இந்த ரெண்டு ஸ்டேஜ் நம்மகிட்ட இருக்கணும். அதை வைத்துக் கொண்டு இந்த நோன்பை யார் வைக்கின்றார்களோ தம்பி அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். ஒருவர் 40 வயசுல இப்படி இந்த ரமலான் நம்ம சரியா நோன்பு நோற்று அதனுடைய பூர்ண நன்மையை அடைய வேண்டும் என்று இந்த ஈமானுடனும் ஈத்திசாபன் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புடன் யார் நோன்பு நன்மையை எதிர்பார்த்து வைக்கிறாங்களோ இதுக்கு முந்தைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறாங்க. ஒரு 50 வயசுல இப்படி நினைக்கிறார், ஒரு 55 வயசுல நினைக்கிறார். அந்த ஏன்னா இந்த நாள் சென்று தான் வைக்கிறது கிடையாது. நம்ம எந்த வயதில் இருக்கின்றோமோ இப்பயே நம்ம என்ன செஞ்சுக்கணும், இப்பல இருந்தா நம்ம அதை ஆரம்பிச்சுக்கணும். நமக்கு காலம் எப்ப நம்முடைய மரணம் வரும்னு தெரியாது. யாருக்கும் தெரியுங்களா? எனக்கு நான் இப்பதான் மௌத்தானே யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்முடைய மரணம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த அளவு நன்மையை சேர்த்துக் கொள்கின்றோமோ, நம்முடைய பாவங்கள் எந்த அளவுக்கு நம்மை விட்டு அகன்று நாம் தூய்மையாகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இறக்கும் பொழுது அது நமக்கு பயனளிப்பதாக இருக்கும். அப்போ ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி என்ன நினைக்கணும், இந்த காலங்களை, இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல மன் காம ரமலான ஈமானம் வகத்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானில் நின்று வணங்கினாரோ, மன் காம ரமலான ரமலானில் நின்று வணங்கினாரோ ஈமானும் வகத்திசாபன் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் யார் இந்த நின்று தொழுகின்றாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி அவருடைய முந்தைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது எவ்வளவு பெரிய கிஃப்ட். எவ்வளோ சிறுபாவங்கள் செஞ்சிருப்போம். இதெல்லாம் சிறுபாவங்களுக்கு, பெரும்பாவங்கள்லாம் தௌபா செய்யணும். அப்ப நம்ம எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு நோன்பு வச்சா சரி அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒரு மூமின் எப்படி நினைக்கணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். பாவம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் மௌத்து வந்துருச்சுனாக்கா நம்முடைய நிலைமை என்ன ஆகுது? இந்த பாவம் செய்து கொண்டிருக்க இறை நிராகரிப்போடு நம்முடைய மரணம் வந்து விடும். ஒரு பாவம் அதுக்கப்புறம் தௌபா செய்யறதுன்னு எங்க அவங்களோட நேரம் கிடையாது. பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மருத்துவம் வந்துருச்சுனாக்கா வராதா? சைலண்ட் ஹார்ட் அட்டாக்லாம் இல்லையா? எந்த நிமிஷம் நமக்கே தெரியாம மவுத்து வந்துடும். அதான் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அப்ப என்ன செய்யணும், ஒரு மூமின் பாவம் செய்யக்கூடாது. இந்த வாய்ப்புகள் எல்லாம், இங்க பாவங்கள் நம்மளை விட்டு நீங்குகின்றதோ அந்த நிலைகளை நமக்கு என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல இந்த ரமலான் வந்துடுச்சு, அல்லாஹ் அதையும் சொல்றான் குர்ஆன்ல, ஷஹர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ஷஹர் ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலானுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வர அருளப்பட்டது. நமக்கு நேர் வழிகாட்டியாக உள்ள வேதமாக இருக்கின்ற, வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டதான் சிறப்பு. அதனால தான் அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றான். உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அந்த குர்ஆன் என்ன செய்யுது, மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுகிறது. பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர் வழியை பிரித்து நமக்கு அறிவிக்கிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ ஃபல்யஸ்முஹு, அவர் நோன்பு நோக்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபீ இத்தத்தின் அய்யாமின் உஹர், யார் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ, நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ ஃபஇத்தத்துன் அய்யாமின் உஹர், அவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எளிதே நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, நோன்பு வைக்கிறது, அல்லாஹ் நம்மளை நோன்பு வைக்க சொல்றது
நம்மளை சிரமப்படுத்துறதுக்காக அல்ல. நாம் நன்மை அடைந்து சொர்க்கம் செல்ல வேண்டும், சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த நோன்பு வரும் பொழுது அந்த நோன்பை நாம் சரியாக நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அந்த எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இருக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு நன்மையும் அதுபோல 10 மடங்கு உண்டு. நம்ம செய்கிற அமல்களுக்கு ஒவ்வொரு நன்மைக்கும் 10 நன்மை. அவங்க இலாஸ் தகுந்த மாதிரி 10 700 மடங்காகி அப்படியே ரெட்டிப்பாக்கி அவங்களை அல்லாஹ் தருவோம். நம்ம செய்யக்கூடியது ஒரே ஒரு நன்மை செய்யறோம், அல்லாஹ் ஏன் அதை 10 மடங்கா ஆக்கணும்? 1 மடங்காவே தந்திருக்கலாம்ல. அது ஏன்னாக்கா அடியானுக்கு அருள் செய்யறதுக்காக. அடியான் 1 செஞ்சா 10 மட்டுமா? இன்னும் அவனுடைய இஹ்லாஸா இறை அடைய மன தூய்மையோட நல்லா செய்யறானா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே செய்யறானா, இன்னும் கூட 700 மடங்கு இன்னும் ரெட்டிப்பாக்கு அப்படின்னு கணக்கு வச்சிருக்கான் எல்லா அமல்களுக்கும். ஆனா நோன்பு எனக்குரியதுங்கிறான். எல்லாம் அவன் செய்யறான், அது அல்லாஹ்வுக்கு தான் செய்யறான். இருந்தாலும் இந்த நோன்பு மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நோன்பு எனக்குரியது. ஆனா அஜ்ஸி நான் அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான். அது ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருக்கான், இத்தனை நன்மை இவ்வளவுன்ட்டு. ஆனா நோன்புக்குள்ள நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்ல, இவ்வளவுதான் நன்மைன்னு சொல்லல. அது அல்லாஹ் வச்சிருக்கான், அல்லாஹ் கொடுப்பான். அப்பேற்பட்ட நோன்பு நம்மை நோக்கி வருகின்றது. அந்த நோன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அல்லாஹ் தான் இறைவன், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பி தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு நோட்டால் அவரை விட்டும் 70 வருடங்கள் என்ன செய்யறான்? அந்த நரகத்தை விட்டும் தூரமாக்கி வைக்கின்றான். பாருங்க, இப்படி நம்முடைய இந்த நோன்பு வைப்பதால் இஹ்லாஸாக மனத்தூய்மையுடன் நோன்பு வைப்பதால் இவ்வளவு நன்மைகளை நாம் பெற இருக்கின்றோம். அந்த நோன்பு நம்மள்கிட்ட வரும் பொழுது அதுக்குள்ள அந்த நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இப்படி அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட வகையில நம்முடைய அந்த நோன்பை நோக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலர் நோன்பு வைக்கின்றார்கள். அந்த நோன்பு எப்படியே அவரு பசித்திருந்தார், தாகித்திருந்தார், அவ்வளவுதான். நோன்புடைய நன்மையே இல்லாம போயிடும். நம்ம இடத்துல வேலை செய்யறோம், காலையில இருந்து சாயந்தரம் வேலை செஞ்சு சம்பளம் கேட்க போனா அவனுக்கு சம்பளம் கிடையாது, நீ வேலை செஞ்சதுதான் மிச்சம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். சிலர் நோன்பு வைக்கின்றார்கள், அவர்கள் பசிச்சிருந்தாங்க, அதான் அவங்களுக்கு தாகிச்சிருந்தாங்க, அதான் அவ்வளவுதான். யார் பொய்யான பேச்சுக்களையோ தவறான நடவடிக்கைகளையோ அருவருக்கத்தக்க முட்டாள்தனமான நடவடிக்கைகளையோ விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்கின்றான். பொய்யான பேச்சுக்களையோ அல்லது முட்டாள்தனமான நடவடிக்கைகளையோ யார் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்ல தேவையில்லைன்னா அவங்க நோன்பு வச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் விளங்குகின்றோம். அப்ப என்ன செய்யணும்? பொய் பேசக்கூடாது. எப்ப நோன்பு பிடிச்சதுல இருந்து நோன்பு திறக்கிற அறிந்தானா, நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு முடிகிற வரையும் பொய் பேசக்கூடாது. இந்த ரமலான் மாதம் முழுவதும் பொய் பேசக்கூடாது. ரமலான் மாதம் முடிஞ்சோடனே ஷவ்வால்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தது ஷாபான் வரைக்கும் பொய் பேசிக்கலாமா?
எப்படி இந்த ரமலானில் நாம் பொய் பேசினா நமக்கு அந்த நன்மை இல்லை என்ற பாடத்தை கற்றோமோ அந்த பாடத்தை மற்ற 11 மாதங்களில் நாம் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்படி நோன்பு காலத்துல நான் பொய் பேசினா எனக்கு உண்டு, பொய் பேசியிருந்தாலோ பொய்யான பேச்சுக்கள் மற்றும் முட்டாள்தனமான அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள் மட்டமான நடவடிக்கைகள் இருந்தாக்க எப்படி அந்த நோன்புடைய நன்மை இல்லையோ அது அந்த பாடத்தை நோன்பை கடந்து வரக்கூடிய மாதங்களிலும் பொய் பேசாமல் இருக்க வேண்டும். பொய் பேசுறது யாரு பொய் பேசுவான்? முனாஃபிக் பொய் பேசுவார்கள். முனாஃபிக்கோடைய அடையாளம் தான் பொய் பேசுறது. நமக்கு நான் பொய் பேசுறவங்க இதெல்லாம் இதோடைய அந்த பொய் பேசுறதுனால நாம் எந்த நிலையை அடைகின்றோம் என்று தெரியாதனால தான் பொய் பேசிட்டு இருக்காங்க. எப்ப நம்ம பொய் பேசுகின்றோமோ அப்ப மத்தனை ஏமாத்துறோம். பொய் பேசுறதா ஏமாத்துறோம் தானே. ஒருத்தங்கள்ட்ட உண்மைக்கு புறம்பா ஒன்று சொன்னோம்னாக்கா அவரை ஏமாத்துறோம். இது எல்லாம் ஒண்ணு பிணைந்து இருக்கிறது. பொய் பேசும் பொழுது அவங்க ஏமாத்துறாங்க. பொய் பேசுறதில் 3 குணங்கள் நைவஞ்சக குணம். அதுல ஒன்று, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அமானிதத்தில் மோசடி செய்வான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, 4ஆக வாதம் புரிந்தால் வரம்பு மீறுவான், சண்டை போட்ட கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டிக்குவான். இவன் நோன்பு நோற்று அவன் தொழுது நோன்பு நோற்று தன்னை முஸ்லீம் என்று சொன்னாலும் நயவஞ்சக முனாஃபிக் என்று சொல்லியிருக்காங்க. அவன் முனாஃபிக்னா யாரு? அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த முனாஃபிகீன்கள் நரகத்தின் கீழ் தட்டில் இருப்பார்கள். வலன் தஜிதலம் நசீரா, அவர்கள் அங்கு எந்த உதவியாளரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப பொய் பேசுறது நம்ம கிட்ட இருக்கக்கூடாத பண்பு. நயவஞ்சகர்கள்ட்ட இருக்க வேண்டிய பண்பு. நம்ம நயவஞ்சகர்களா? நம்ம மூமின்கள் முஸ்லிம்கள். நம்ம இந்த பொய் பேசுற பழக்கம் இருந்தா இன்றோடு இப்ப கேட்டுட்டோம் இல்லையா? நான் ஒரு முஸ்லிமாக தான் மரணிக்க வேண்டும், ஒரு மூமினாக தான் மரணிக்க. பொய் பேசிக்கிட்டு மரணிச்சாக்கா அவங்க என்ன ஸ்டேஜ்? ஆக இந்த நோன்பு அதனுடைய பாடத்தை எனக்கு கற்றுத்தருகின்றது. இதன் மூலமாக நாம் இந்த பாடங்களை கற்று பொய் பேசுறது தூரமாகி உண்மை பேசக்கூடிய ஒரு கருவியாக இந்த நோன்பு நமக்கு வந்திருக்கின்றது. இந்த நோன்பை பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். நான் வரும் பொழுது மழை நல்லா பெய்யுது. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது மழை இல்லை, மழை மேகங்கள் இருந்துச்சு, இருந்தாலும் வராதுன்னு நினைச்சு வந்தேன். வரும்பொழுது பெய்கிறது. ஹெல்மெட்டை எப்பயும் போட்டுட்டு வரனால ஹெல்மெட்டையும் போடாமல் வந்துட்டேன். நான் குறித்த நேரத்தில் இங்கே வரணும், என்ன செய்யறது? மழையில் நனைந்து கொண்டு தான் வந்தேன். ஆனால் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு வந்தேன், இறைவா அந்த கரெக்டான நேரத்துல போகணும், நாங்கள் போய் மக்களுக்கு உரையாற்றது துவா செய்துக்கிட்டே இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாடைய அந்த அருள் மழை பொழிகின்றது. மனசுல நினைக்கிறேன், இதை நம்ம என்ன அல்லாஹும்ம சஹீபன் ஆஃபியன்னு சொல்றதா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலைனா சொல்றதா? இப்படிலாம் சொல்லும் பொழுது என்னது சஹீபன் ஆஃபியனா எது புதுசா செய்தியா இருக்குன்னு நினைக்க கூடாது. மழை வரும் பொழுது நாம் கேட்க வேண்டிய ஒரு துவா, அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியன், இறைவா எங்களுக்கு பயனுள்ள மழையை தருவாயாக. ரொம்ப சோறு பேஞ்சிருச்சு, மக்களுக்கெல்லாம் சிரமமாயிடுச்சு. அப்படிங்கும்போது அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலைனா, இறைவா எங்களுக்கு இந்த மழையை எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு நீ திருப்பி விடு அப்படிங்கிற துவா தான் அது. இப்ப நம்ம டாபிக் வரும், இந்த நோன்புல அல்லாஹ் தஆலா நீங்க நோன்பு வைக்கிறதுனால இறைச்சம் வருகின்றது என்று சொல்றான் இல்லையா? எப்படி இறைச்சம் வருது பாருங்க. அல்லாஹ் தஆலா நோன்பு வைத்த பிறகு அந்த நோன்புல பகல் நேரத்துல, அதாவது சகருடைய நேரம், சகர் செஞ்சதுல இருந்து ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுல இருந்து மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் நம்ம எதையும் சாப்பிட மாட்டோம், உண்ண மாட்டோம், பருக மாட்டோம், மனைவி இடத்துல தாம்பத்திய வாழ்க்கை வைக்க மாட்டோம். ஏன்? இதை எல்லாத்தையும் அல்ல தடை செய்திருக்கின்றான்.
இப்போ நம்ம தனியாக நம்ம வீட்டில் தான் இருக்கோம். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் நமக்கு பிடித்தமான அந்த குளிர் பதார்த்தங்கள் ஜூஸ்லாம் இருக்குது. நம்ம ஆசையாக இருக்குது. அதாவது கோடை காலமாக இருக்கிற நேரத்தில், கோடை காலமாக வச்சுங்களேன், தாகமாக இருக்கும், குடிக்கணும்னு ஆசை வரும். யாருமே இல்லை ஆனால் எடுத்து குடிப்போமா? நம்ம யாருமே எடுத்து குடிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், இரட்சகன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் என்ன செய்ய மாட்டோம்? எடுத்து குடிக்க மாட்டோம். அதுபோல பசியாகவும் இருக்கும். நோன்பு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் அவருக்கு பசிக்கிறது என்ற உணர்வை அவர்கள் அடையலாம். அடையும் பொழுது வீட்டில் சாப்பாடு சமைச்சு ரெடியாக வச்சிருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, பார்க்கறது யாரும் கிடையாது. இருந்தாலும் இந்த பசியாக இருந்தாலும் நாம் எடுத்து சாப்பிடுவதில்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நம்ம என்ன செய்யறது இல்லை, சாப்பிடுறது கிடையாது. கட்டிய மனைவி, அதுவும் புதுமண தம்பதிகள், இப்பதான் கல்யாணம் ஆனிச்சு இருக்கிறாங்க, நம்மளால அவங்களும் நோன்பு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நோன்பு கடமை தானே. யார் நோயாளியாக இல்லை பயணத்தில் இருக்கவங்க தான் விட்டுடலாம், மற்றவங்க எல்லாம் நோன்பு வச்சே தீரணும். அப்ப தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவர் என்ன செய்யறதில்ல, தாம்பத்திய வாழ்க்கை வைக்கிறது இல்லை. கணவனாக இருந்தாலும் அவங்களும் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடல. ஏன்? இங்க 2 பேர் இருக்காங்க, இப்ப ஒருத்தர் இல்ல 2 பேர் இருக்காங்க. இருந்தாலும் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தானே அவங்க அப்படி தன்னுடைய மனைவி ஹலால், அவங்களுக்கு கணவன் ஹலால், இருந்தாலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கை வைக்கிறது இல்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் தஆலா இந்த நோன்புல பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? இந்த நோன்பு அல்லாத காலங்களிலும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். அதனாலதான் நம்ம சாப்பிடும், நமக்கு ஹலால நம்முடைய சாப்பாடு, நம்முடைய குளிர்பானம், நம்முடைய மனைவி, மாற்றான் மனைவி அல்ல, நம்முடைய மனைவி. ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டாங்கிற படிப்பினை தான் இறைச்சங்க. இந்த படிப்பினையை எல்லா நாட்களிலும் நம்முடைய உள்ளுணர்வோடு வைத்திருக்கணும். நம்முடைய உள்ளத்துல நான் தனியார் அல்ல, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், நானும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருக்கும் பொழுது நாங்கள் இருவர் அல்ல, மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அவர் நினைக்கிறார் இல்லையா? இதுதான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை நாம் எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் வைத்திருக்கும் பொழுது பாவம் செய்வோமா? பாவத்தில் ஈடுபடுவோமா? ஒருத்தர் திருடுறாரு, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திருடுவாரா? ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு, 4 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விபச்சாரம் செய்வாரா? ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, செய்வாரா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் இந்த நோன்புல நாம் பெறுகின்ற படிப்பினை. இந்த படிப்பினையை மறந்துடக்கூடாது. ஷைத்தான் மறக்கடிப்பான், யாரும் இல்லை, நீ தான் பூந்து விளையாடு அப்படிம்பான். நம்ம என்ன செய்யக்கூடாது, இல்லை என் ரப்பு பார்த்துட்டு இருக்கான். இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை ஒரு கொஞ்ச நேர வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கொசுவின் இறக்கைக்கு கூட பெருமதி இல்லாத இந்த உலக வாழ்க்கை. நான் இந்த உலக வாழ்க்கைக்காக, உலக இன்பத்திற்காக நான் என் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவியாகி நான் நரகத்திற்கு போயிடக்கூடாது என்று இவர் தனக்குத்தானே உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் நமக்கு பல படிப்பினைகளை பெற்று தருகிறது. ரமலான்ல கடைசி 10 வரும். கடைசி 10ல ஒற்றைப்படை இரவு வரும். அந்த ஒற்றைப்படை இரவுல ஓர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏறக்குறைய 83 வருடங்கள் ஒரே ஒரு இரவு. அந்த ஒரு இரவுல நாம் அமல் செய்தால் 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும். விட்டுடலாமா? வர இருக்கின்றது. இந்த ரமலான்ல கடைசி 10ல ரசூல் சொல்றாங்க, அதை நீங்கள் கடைசி 10ல
ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள் 21, 23, 25, 27, 29 தேடிக்கொள்ளுங்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த 5 இரவுகளையும் நாம் அமல் செய்து நாம் அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொண்டு, அந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை ரசூல் சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப அன்னி. அல்லாஹும்ம, இறைவா, இன்னக அஃபூன், நீதான் மன்னிப்பவன், இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப, மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், எனவே என்னை மன்னிப்பாயா என்பதுதான் அதனுடைய பொருள். ஆக இந்த ரமலானை அடைந்து ரசூல் சொன்னாங்க ஒரு 3 ஆமீன், அதுல ஒரு ஆமீன் சொல்றாங்க, யார் ரமலானை அடைந்து அவர் பாவ மீட்சி பெறவில்லையோ, பாவ மன்னிப்பு அந்த ரமலான் முடிஞ்சு அந்த ஷவ்வால் நம்ம கால் எடுத்து வைக்கிற நேரத்துல நம்மகிட்ட பாவம் இருக்க கூடாது. 3 ஆமீனுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஆமீன் சொல்றாங்க. அதுல ஒரு ஆமீன் என்னது? யார் ரமலானை அடைந்து, ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மீட்சி பெறவில்லையோ, பாவம் அல்லா இடத்துல பாவ மீட்சி பெறவில்லையோ, அவர் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சொன்னவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கேட்டவங்க அந்த ஆமீன் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வச்சுட்டு கூட்டு துஆ கூடணும் போயிடக்கூடாது. அது மலக்கு துஆ செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. இதை வச்சுட்டு கூட்டு துஆ இருக்குங்கிறது கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் 10 வருடங்கள்ல மதீனாவுல அவர்கள் தொழுக வச்சாங்க, இமாமா இருந்தாங்க, ஒரு நாள் கூட இப்படி கூட்டு துஆ செஞ்சதில்லை. ஆக நம்ம விட்டு இந்த ரமலான் பிரியும் பொழுது நம்முடைய பாவம் இருக்கக்கூடாது என்றால் நாம் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் தூய்மையாக வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.